நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கிழக்கு ராஜஸ்தான் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய பிரதேச பகுதிகளில் நிலவி கொண்டிருப்பதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது. இந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்தவரையில் அது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் மேற்கு நோக்கி தான் நகர இருக்கிறது. இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே கடந்த காணொளிகளில் விரிவாகவே விவாதித்திருந்தோம். ஆகையினால் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரமாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய சில நாட்களாக இருக்கட்டும், குஜராத் மாநிலத்தில் சில இடங்களில் கடுமையான கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தான் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகும். மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கையே சில இடங்களில் விடுக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக தாழ்வான பகுதிகளில். இது தொடர்பான தகவல்களையும் நம்ம ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாகவே மேலோட்டமாக விவாதித்திருந்தோம். நிறைய பேர் கடந்த காணொளியினுடைய கமெண்ட் செக்ஷனில் தமிழகத்தை பற்றி மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. உண்மைதான், தமிழகத்தை பற்றி ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தால் பதிவு பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்பது தற்பொழுது கிழக்கு ராஜஸ்தான் பகுதிகளில் தான் இருக்கிறது. அங்கு தான் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி கொண்டிருக்கிறது. அது மேலும் தீவிரமடைந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இதை நம்ம ஆங்கிலத்தில் டீப் டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு படிநிலையை அது எட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்குது, அதுவும் நிலப்பகுதிகளில். இதற்கு அடுத்த படிநிலை என்பது புயல் தான். அது மேலும் உக்கிரமடைகிற பட்சத்தில் அது புயலாக உருவெடுத்து விட்டதாக அறிவிப்புகள் வெளியாகும். ஆனால் அந்த புயலுக்கு பெயர்லாம் சூட்ட மாட்டாங்க. கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த சுழற்சிகளுக்கு தான் பெயர்லாம் வைப்பாங்க. கடல் பகுதிகளில் உருவாகி அது நிலப்பகுதிகளுக்குள்ளே என்டர் ஆகி அதன் பிறகு நிலப்பகுதிகளில் வலுப்பெற்றதென்றால் அது வேறு. இது கடல் பகுதிகளில் புயலாக உருவெடுக்கலை. இது நிலப்பகுதிகளில் சுழற்சி தீவிரமடைந்து நகர்ந்து வருகிறது. அது மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இதெல்லாம் சகஜம்தான். ஸோ இது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்துடன் நம்ம ஒப்பிட முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இவைகளின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் தற்பொழுதும் பார்த்திங்கனாக்கா மேற்கு திசை காற்றின் தீவிரமானது சற்று அதிகரித்து காணப்படுவதை நம்மால் அறிய இயல்கிறது. ஆனால் அதிகபட்ச அதிகரிப்பு என்பது இந்த இடத்துல தான் இருக்குது. அதாவது வடக்கு கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், மகாராஷ்டிரா மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், குஜராத் மாநில கடலோர மாவட்டங்களில் தான் மிக சிறப்பான சூழல்கள் என்பது இருக்கிறது. ஆகையினால தான் சூரத்துலலாம் கனமழை எச்சரிக்கை இருக்குது, அபாய எச்சரிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நான் பதிவுலாம் பண்ணியிருந்தேன் இதற்கு முந்தைய காணொளிகளில். ஸோ சூரத்தில் மிக கனத்த மழை பதிவாகும் பொழுது அங்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா அது ஒரு தொழில் நகரம். ஸோ அதற்கும் தமிழகத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்குது. குறிப்பாக ஆடைகளில் அது ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லலாம் சூரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ சூரத்தில் கண்டிப்பாக கனத்த மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் மாற்று கருத்துக்களும் கிடையாது. தமிழகத்தில் எங்கெங்கே மழை பதிவாகும் அதை முதல்ல சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் மழையானது பதிவாகும். இவை தவிர்த்து உட்பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் திடீரென வானம் விரட்டி கொண்டு சாரல் தூறல் பதிவாகலாம். அது எந்தெந்த இடங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு புலிக்கேட் ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்கள் பெனிஃபிட் அடையும். இதை நான் கடந்த காணொளிகள்லையும் சொல்லியிருக்கேன், இப்போயும் அதான் சொல்கிறேன். ஸோ நெல்லூர் மாதிரியான பகுதிகளில், அதே போல் பழவேற்காடை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளாக இருக்கட்டும், அதே போல் தமிழக பகுதிகளும் பலனடையலாம். ஸோ சென்னை மாநகருக்கு இரவு நேரத்தில் திடீர்னு ஒரு சில இடங்களில், மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் திடீர்னு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உருவானதென்றால் நாம் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. ஸோ அதை நம்ம முக்கியமாக இங்கே பகிர்ந்துக்கிறோம். குறிப்பாக அரக்கோணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீர்னு மழை பதிவாகலாம். திருவள்ளூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், திருவள்ளூர் மெய்யூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், ஸ்ரீபெரும்புத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் ஆங்காங்கே லேசான மழை தான் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திடீரென இந்த ஸ்டார்ம் ஃபார்மேஷன்லேருந்து மழை சில நிமிடம் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம புறவழிச்சாலை பகுதிகளிலும், குறிப்பாக திண்டிவனம் மதுராந்தகம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில், இல்லை திண்டிவனம் மரக்காணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், இல்லை இப்படி சொல்லிடலாம், திண்டிவனம் மதுராந்தகம் செய்யூர் மரக்காணம் இவைகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானதென்றாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் மழை உட்பகுதிகளில் பதிவாகுவதே அரிது தான். ஏன்னா மேற்கு திசை காற்றின் வீரியமானது அதிகரித்திருக்கிறது, வேகமானது கூடியிருக்குன்னு சொல்லலாம். பட் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்களில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதை தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த பகுதிகள் தான்
நம்ம வந்து நிச்சயமாக கண்காணிக்கக்கூடிய பகுதிகள். ஸோ அதனால் இதில் வந்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இப்போ வரல. பட் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழைக்கும் வாய்ப்புகள்லாம் உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளில் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளாக இருக்கட்டும், வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் ஓரளவுக்கு வலுவான மழை வந்து பதிவாகலாம். இவை தவிர்த்து மேற்கு உள் மாவட்டங்களில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். திடீரென தூறல் மழை, சாரல் மழையெல்லாம் பதிவாகலாம். திடீரென மேகமூட்டத்துடன் காணப்படலாம். ஒரு மாதிரியாக வானம் மிரட்டி கொண்டிருக்கலாம். திடீரென காற்றின் வேகம் அதிகரிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறது தான், சகஜமான ஒரு விஷயம்தான். மும்பை, ரத்னகிரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளாக இருக்கட்டும், கனமழை பதிவாகலாம். நாசிக்கிலும் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அகமதாபாத் சுற்றுவட்டார பகுதிகளில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அகமதாபாத் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் அனைத்துமே இருக்கிறது. அதே போல் தான் நமக்கு குஜராத் மாநிலத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு என்பது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரம் மட்டுமல்லாது அடுத்து வரக்கூடிய 72 மணி நேரத்திற்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 72 மணி நேரத்திற்கு பிறகும் குஜராத் மாநிலத்தினுடைய சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. அதன் பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கீழே சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும். இந்த மாத இறுதியில் இருக்கும். அந்த மாதிரி சுழற்சி உருவாகி நகர்ந்து வரும்போது அது வந்து சென்னை மாநகருக்கு பெனிஃபிட் கொடுக்கும், வடகடலோர மாவட்டங்களுக்கும் பெனிஃபிட் கொடுக்கும். நேரடியான பெனிஃபிட்னு கிடையாது, மறைமுகமான பெனிஃபிட் தான். ஸோ இது இப்படி வந்து மூவ் ஆகும்போது விண்ட் பெர்ஃபெக்டாக அந்த இடங்களில் வரும். ஸோ கடல் காற்றின் சாதகமான தன்மையை பொறுத்து மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெப்பசலன மழை ஓரளவிற்கு வலுவாகவே பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் உருவாகலாம். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மீண்டும் இந்த சுழற்சியின் அடிப்படையில் வெப்பசலன மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் பார்வூட் பகுதிகளில் 32 மில்லிமீட்டர் அளவு மழையும், இதற்கு அடுத்தபடியாக சின்ன கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் 24 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 23 மில்லிமீட்டர், வால்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் 21 மில்லிமீட்டர், சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், சத்திரப்பட்டி ஒட்டஞ்சத்திரம் அருகே இருக்கக்கூடிய பகுதி திண்டுக்கல் மாவட்டம் 13 மில்லிமீட்டர், நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், அரூர் தருமபுரி மாவட்டம் 9 மில்லிமீட்டர், தேவாலா நீலகிரி மாவட்டம் 9 மில்லிமீட்டர், அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் 9 மில்லிமீட்டர், கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் 8 மில்லிமீட்டர், முசிறி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் 7 மில்லிமீட்டர், அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், கொடநாடு நீலகிரி மாவட்டம் 5 மில்லிமீட்டர். ஸோ 5 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். குளித்தலை மாதிரியான பகுதிகளில் இது கரூர் மாவட்ட பகுதி, அங்கே கூட 4 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. பெரம்பலூரில் 2 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. அண்டு தமிழகத்தை பற்றி மட்டும்தான் நான் பதிவு பண்ணோம்னாக்கா இன்றைக்கி தமிழகத்தில் சொல்லும்படி பெரிய அளவிற்கு ஆக்டிவிட்டிஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு சில பகுதிகளை மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மட்டும்தான் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். அடுத்த காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.